ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா முதலீட்டில் உங்களால் வீட்டிலேருந்தே டெய்லி ஒரு 2000 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். இது 100% பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஸ்ட் ஒரு குடிசை தொழிலாக செய்கிறது தான். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, ரொம்ப குறைஞ்ச முதலீடு ஒரு 500 ரூபாவில் வச்சு ஒரு 1000 ரூபாவில் வச்சு நம்மளால் ஒரு தொழில் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு 2000 ரூபா அப்படின்றது டெய்லி நம்ம ஒரு 1000 ருபீஸ் போடும் போது தான் நமக்கு வந்து 2000 ருபீஸ். நிறைய பேருக்கு என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னா 1000 ரூபா முதலீடு போட்டால் டெய்லியுமே 2000 ரூபா ஏர்ன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி நான் ஒரு 1000 ரூபா போடுறேன் அப்படின்னா அதுலேருந்து என்னால் ஒரு 2000 ரூபா வந்து வருமானம் எடுக்க முடியும். அதே போல் நாளைக்கு ஒரு 1000 ரூபா போடுறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2000 ரூபா எடுக்க முடியும் வருமானம். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க போகிறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது இன்ஸ்டன்ட் வடை மிக்ஸ். எல்லாத்துலேயுமே இன்ஸ்டன்ட்ஸ் வந்துருச்சுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வடைக்கு மாவு அரைக்கிறது. வடைக்கு மாவு அரைக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்துட்டு ஒரு 2.5 ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கிரைண்டர்லையோ இல்லை மிக்சர்லையோ நல்ல மழன்னு சொல்லிட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதர் ஸ்டவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வடை சுடணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே வடை மிக்ஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. யூஸ்வலாக இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா இடியாப்பம், புட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வந்தது. அதோடைய அட்வான்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வடை மிக்ஸ். இது எப்படி பண்ணுறது, வீட்டிலேருந்தே ஹோம்மேடாக நீங்கள் எப்படி இதை சேல்ஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா FSI உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் FSI எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. இயர்லி பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கிட்ட தான் டேரெக்டாக நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வடை மிக்ஸ் ஃப்ளோர், இந்த பவுடர் அதாவது மாவு தான், இது ஈரமானது கிடையாது. ஸோ நல்ல ட்ரையான மாவு. இதை பேக்கிங் பண்ணோம் அப்படின்னா ஜிப் லாக் கவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவர்ஸில் வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம்மேடாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு கமர்ஷியலாக பிஸ்னஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது மேக்கிங் ரேஷியோ பொறுத்தளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா உளுந்தம் பருப்பு, அதாவது உளுந்த மாவுக்கு நீங்கள் வந்து எப்படி வடைக்கு வந்து ஊற வைப்பீங்களோ அந்த மாதிரி வந்து நல்லா வந்து உங்களுக்கு உளுந்த மாவு வந்து பருப்பை வந்து கழுவிட்டு நல்லா கழுவணும். அதில் நல்ல ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் முறுக்குக்கு நம்ம எப்படி வந்து காய வைப்போம் அரிசியை, அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரை க்ளீன் கிளாத்தில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் காய வைக்கணும். நல்ல கிறிஸ்பாக காஞ்சிடணும். ஈரப்பதம் அதில் இருக்கக்கூடாது. யூஸ்வலாக நம்ம இடியாப்ப மாவுக்கு முறுக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈரப்பதம் அதில் வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேவை கிடையாது. நல்ல ட்ரை ஆகிடணும். ஏன்னா நல்லா ட்ரை ஆனால் தான் நமக்கு வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 to 3 தடவை நல்லா சலிச்சிடணும். ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு சலிக்கணும். ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சலிச்சிடுங்க. அப்படி சலிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சோடியம் பைகார்பனேட் எதுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். சம்டைம்ஸ் வந்து இது ஒரு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆக்ட் ஆகும். அது ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா சலிக்கணும். அப்படி சலிச்சிட்டு ஏர் டைட் கண்டெய்னர்ஸில், ஜிப்லாக் பேக்ஸில் இந்த மாதிரி இதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும். இது கெட்டு போகாது. ஸோ ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை எடுத்து ஊற வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அரைச்சி சலிச்சுட்டு அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சால்ட்டும் பிஞ்ச் ஆஃப் சோடியம் பைகார்பனேட்டும் ஆட் பண்ணி திருப்பி சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் டைட் கவர்ஸில் வந்து நீங்கள் பேக் பண்ணணும். ஸோ இதை மேக் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி இதை மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுவோம் இல்லைங்களா, அதை பின்னாடி வந்து கவர்ஸ்க்கு பின்னாடி போடுவோம். அதுக்கு அதை வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வடை மிக்ஸை ஒரு 850 ml வாட்டரில் வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஒரு வடை மிக்ஸ் பவுடர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 850 ml ஆஃப் வாட்டரில் வந்து நல்லா கலந்து ஒரு ஸ்மூத் மாவு மாதிரி நீங்கள் வடைக்கு சுடுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாவு மாதிரியான பதத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேன் வந்து ஆயில் நல்லா சூடாகட்டும். சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து போட்டிங்கன்னா மேலே வந்து ரைஸ் ஆகி வரும் அது. ஸோ அதுதான் கரெக்டான ஆயில் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் உங்களோட கைகளில் வந்து எண்ணெயோ இல்லை இலையோ இல்லை ஏதாச்சும் வந்து பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்ஸோ அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளாட்டண்டாக நீங்கள் தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு நீங்கள் வந்து வடை வந்து போட்டுடலாம். நிறைய இடத்துல வடை மேக்கர் கூட இருக்குது. அந்த மேக்கர் கூட
நீங்கள் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். ஸோ சாம்பார் கூட இதை சைட் டிஷ்ஷாக இல்லை அவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கெச்சப் கூட சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சட்னி கூட சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி வேணால் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல்ஸ் அவங்க வந்து நான் நறுக்கின வெங்காயம் இல்லை கேபேஜ் இல்லை கேரட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இந்த வடை மிக்ஸ் மேக் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே போல் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கிங் சொல்லிட்டேன், இதோட ரேஷியோஸ் சொல்லிட்டேன். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹோல்சேல் கடையில் உளுந்தம் பருப்பு நீங்கள் வாங்குங்க. 90 rupeesலேருந்து 110 rupees தான் ஒரு கிலோவே வரும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8லேருந்து 9 கிலோ வரைக்கும் உங்களால் தாராளமாக வந்து ஹோல்சேலாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களால் உளுந்தம் பருப்பு வாங்கிட முடியும். அதில் 1 kg ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300 rupees கிட்ட உங்களால் விற்கலாம். மார்க்கெட் ரேட்டில் இது 500 rupees வரைக்கும் ஒரு கிலோவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 300 rupeesக்கு நீங்கள் இதை விற்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 9 kg ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கலாம். 10 கிலோ வரைக்கும் பருப்பு நம்மளால் ஹோல்சேலில் வாங்க முடியும். ஸோ ஊற வைக்கிறோம் அப்படின்னும் போது ஊற வச்சு டபுள் ஆகும்போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பருப்பு வந்து இதில் கிடைக்கும். ஸோ தோராயமாக ஒரு 2700 ரூபா கிட்ட உங்களுக்கு அதுலேருந்து வருமானம் கிடைக்கும். உங்களோட வருமானம் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 1700 ரூபா கிட்ட நிற்கும். இதில் பேக்கிங் மார்ஜின் இதெல்லாம் போக ஒரு 1500 ரூபா கிட்ட தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். சாலிடான ஒரு பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு ஸ்மால் பேட்சஸாக போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். நியர்பையில் இருக்க ஷாப்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணலாம். வேறு எங்கேயும் போய் தூரமாக ரொம்ப பெரிய ப்ரொமோஷன்ஸ்லாம் தேவையில்லை. ஆன்லைனில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக் பேஜஸில் இந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். என்ன ஒரு இன்ஸ்டன்ட் நீங்கள் மிக்ஸ் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன பேட்சாக உங்கள் வீட்டில் உங்களோட யூஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். அது ஓகே பர்ஃபெக்டாக வருது, அது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு சின்ன அனலைஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இன்கேஸ் அது சரியாக வரல அப்படின்னா எதனால் அது வரல, ஏதாவது ரேஷியோ தப்பாக இருக்கா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது இன்னும் ஆட் பண்ணணுமா, ஏதாச்சும் அந்த மாதிரி திங்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹோம்மேட் பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நம்ம வீடியோ பார்த்ததும் டக்குன்னு போயிட்டு ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து அரைச்சி காய போட்டு எடுத்து கொடுத்தோன்னா சிலது பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும், உப்பி வராது நமக்கு. அதான் சோடியம் பைகார்பனேட் பார்த்திங்கன்னா நல்லா பொசுன்னு வர்றதுக்கான ஒரு ஏஜென்ட் தான் அது, நமக்கு மெயினாக அது யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நோட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன் ஸ்மால் பேட்சஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நல்ல ஒரு பெரிய பேட்சஸாக நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.